நான் மலை மேலே பார்க்குற அந்த கோவில் என்ன தெரியுமா? அது கோவில் இல்லைங்க. சீனிவாச பெருமாள். திருப்பதிக்கு போகிறோம்ல, திருப்பதியில் இருக்கிற பெருமாளுடைய வளர்ப்பு தாய் வகுலாம்மா தேவி அவங்களுடைய கோயில் தான் இது. தன் தாய்க்காண்டி வகுலாம்மா தேவிக்கு இந்த மலை மேலே ஒரு கோயில் அமைச்சு கொடுத்துருக்காரு பெருமாள். ஆமாங்க, சீனிவாச பெருமாளுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சவங்க வகுலாம்மா தேவி. அவங்க வந்து யசோதையினுடைய மறு அவதாரம் சொல்கிறாங்க. அவங்க வந்து சின்ன வயசில் குழந்தைய வளர்த்தாங்க, கிருஷ்ணரை வளர்த்தாரு. ஆனால் திருமணத்தை பார்க்கல. அவங்களுடைய ஆசையை வந்து அடுத்த யுகத்தில் நிறைவேற்றுறதுக்காண்டி இவர் வந்து சீனிவாச பெருமாள் என்ன பண்ணார், அந்த யுகத்தில் பிறந்து அவங்களுடைய சீனிவாச கல்யாணம் வந்து வகுலாமாதேவியின் மூலமாக தான் நடந்தது. அவங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு கட்டப்பட்ட கோயில் தாங்க. திருப்பதிக்கு போகிற வழியில் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு இருக்குதுங்க. நல்லா அழகாக தனியாக தெரியும். மலை ஜக 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 நைட்டில் அப்படி ஜொலிக்குங்க. நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது சுற்றி வந்து திருப்பதி மலையை பார்க்கலாம். இங்கே வந்து இவங்களுக்கு நெய்வேத்தியம் கொடுத்துட்டு மணி அடித்ததுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு தாய் மகன் பாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கோயில் சுற்றி பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். படிக்கட்டு ஏறுறது ரொம்ப ஈஸி. நம்ம அழகாக எல்லா படிக்கட்டும் அகலமாக இருக்கும். நல்லா ஈஸியாக ஏறிடலாம். இந்த கோபுரமே அப்படியே ஜொலிக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து நம்ம திருப்பதி மலை அந்த 7 மலையை வந்து இங்கேருந்தே நம்ம தரிசனம் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக திருப்பதிக்கு போனால் இந்த மெயின் ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலை பாருங்கள். நான் நிறைய வாட்டி நான் திருப்பதிக்கு போகும்போது இந்த கோயிலுக்கு நான் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். நிறைய தடவை போகும்போது எனக்கு தெரியாது. இந்த வாட்டி தான் வந்து கண்டுபிடிச்சி வகுலாம்மா தேவியை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்களும் திருப்பதிக்கு போனால் கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் அந்த இரவில் நைட்டு வெளிச்சம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மலை கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தாயாரை கும்பிட்டுட்டு வாங்க. இதனுடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் என்னுடைய யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கிளியராக நீங்கள் கீழேருந்து மேலே ஏறுறது மேலே எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். அதை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். நீங்களும் திருப்பதிக்கு போனால் கண்டிப்பாக நீங்கள் வகுலாம்மா தேவியை போய் பார்த்துட்டு வாங்க.